எனக்கு தெரியும். மிகப்பெரிய தொழிலை செய்து கொண்டிருந்தவர், போர்வெல் போடுற தொழில். ஏதோ ஒரு சூழ்நிலையில அங்க வெளியூர்ல போர்வெல் போடும் பொழுது இரவு தானும் தன்னுடைய நண்பரும் பைக்ல போகும் பொழுது ஒரு லாரியால் அடிபட்டு மிகப்பெரிய பாதிப்பு. அந்த லாரி டயர் அப்படியே ஏறிட்டு போயிருச்சு மேல. கிட்னி, ஒரு சைடு கிட்னி நாசமாயிருச்சு, கால் நாசமாயிருச்சு, 2 காலும் அடிபட்டுருச்சு. ஒரு சைடு அப்படியே கிட்னி நசுக்கிட்டு போயிருச்சு. ஹாஸ்பிட்டல்ல போய் போடுறாங்க, ரொம்ப சீரியஸ். கிட்டத்தட்ட 33 லட்சம் ரூபாய் செலவு செய்யறாங்க. கோயம்புத்தூர்ல கங்கா அப்படின்ற ஹாஸ்பிட்டல்ல வந்து எலும்பு மூட்டு சில அறுவை சிகிச்சை செய்யறாங்க. எல்லாத்தையும் பார்த்து அவர்கிட்ட இருந்த தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் 2-3 பிள்ளைகள், அவர்களுக்கு தேவை அப்பா எப்படியாவது உயிரோடு இருக்கணும், அதுக்கு என்ன வேணா செய்யலாம்னு சொல்லி தங்களிடத்தில் இருந்த 3 போர்வெல் லாரியை வித்துட்டாங்க, தங்களுடைய நிலத்தை வித்துட்டாங்க, எல்லாத்தையும் மடமடன்னு வித்தாங்க. சில நேரத்துல பார்த்திருக்கீங்களா மனுஷனுடைய அந்த தந்திரம்? நம்முடைய கஷ்டத்துல பண தேவை இருக்கும், அப்பதான் வந்து 1 கோடி ரூபாய் நிலத்தை 5 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாய்க்கு கேட்பாங்க. அந்த நேரத்துல தான் தந்திரமா கிடைத்த வரைக்கும் லாபத்துக்கு பிடுங்கி கொள்ளலான்னு நினைக்கும் இந்த உலகம். அப்படி வேல்யூபிளான அசெட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி விலைக்கு வித்து கணவனுக்கு கட்டணும், மருத்துவமனைக்கு உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி எல்லாத்தையும் வித்துட்டாங்க, ஒரு வீட்டை தவிர, அவர்கள் வாழ்கிற வீட்டை தவிர. எல்லா செலவு செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிருச்சு. டாக்டர்ஸ் நம்பிக்கை கொடுத்தாங்க, நாங்க எலும்பெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், நடக்க ஆரம்பிப்பாருன்னு. ஆனால் அவரால் நடக்க முடியவில்லை. கால் வீக்கம், நடக்கவே முடியல. ஒரு நாள் தாராபுரத்துல ஒரு உபவாச ஜெபத்தை நாங்கள் எல்லிஸ் சர்ச் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு தாராபுரத்துல, எல்லிஸ் சர்ச் காம்பவுண்டுக்குள்ள எங்களுடைய ஜெபம், உபவாச ஜெபம் அங்க நடந்துட்டு இருக்கு. அப்போ ஈரோட்டில் இருந்து அந்த சகோதரனை யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இதோ இந்த இடத்துல ஒரு ஜெபம் நடக்குது, இந்த ஊழியர் அவரிடத்துல நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொன்னது பட்சத்துல அவர் ஒரு ஹிந்து மனிதர் ஒரு ஆம்னி வேன்ல இவரை படுக்க வச்சு தன்னுடைய பிள்ளையும் ஒரு டிரைவரும் அவரை கூட்டிட்டு வந்தாங்க. நாங்க ஒரு வீட்டிற்குள்ள நாங்கள் ஜெபம் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு 2 பேர் அந்த ஆம்னி வேன் டிரைவரும் தன்னுடைய பிள்ளையும் அவரை தூக்கி கொண்டு வராங்க. ஒரு அரை ட்ரௌசர் போட்டுட்டு அவரை தூக்கிட்டு வராங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், பின்னாடி வழியில வந்து உட்கார வச்சாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, இந்த மனிதன் ஜபத்துக்கு வந்திருக்காரு, எல்லா பெண்கள்லாம் இருக்காங்க, ஆஃப் டவுசர் போட்டுட்டு ஒரு பர்முடாஸ் மாதிரி போட்டுட்டு வந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காருன்னே ஒரு கோபம் இருந்தது. அந்த ஜபத்தை முடிச்சுட்டு அவர் இடத்துல கேட்டேன், நீங்க யாரு? துவக்க ஜபத்தை முடிச்சு நீங்க யாரு, என்ன இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு. பாஸ்டர், ஈரோட்டுல ஒரு சகோதரன் உங்களுடைய விசுவாசின்னு சொன்னாரு, அவங்க சொன்னாங்க இந்த இடத்துக்கு போ, ஜபம் பண்ணுவாரு, ஆண்டவர் விடுதலை தருவாருன்னு, அதற்காக வந்தேன் என்று சொன்னாங்க. அவரிடத்துல பேரு, அவர் எங்கிருந்து எதையும் கேட்கல. அந்த நிமிஷத்துல ஆவியானவர் அசைவாடினார். அந்த செய்தியின் வேலைக்கு முன்பதாக தேவன் சொன்ன காரியம் வந்து உட்காருன்னு அவரை வந்து எனக்கு முன்பதாக சின்ன இருக்கையில சின்ன சேர் போட்டு உட்கார வச்சு எண்ணெயும் தண்ணியும் எடுத்து அவர் மீது கையை வைத்து ஜெபிக்கும் போது அப்படியே விழுந்து விட்டார். அப்படியே விழுந்து ஒரு சில நிமிடங்கள் அப்படியே துடிக்கிறாரு. ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய இடுப்புலையும் அவருடைய முழங்காலிலையும் கை வைத்து ஜெபின்னு சொல்லி அவருடைய இடுப்பு பகுதியில, கிட்னி இருக்கிற இடுப்பு பகுதியில முழங்கால கை வைத்து ஜெபித்து அவரை எழுப்பி விட்டு நட என்று சொன்னார். நடந்தார். நடக்கும் பொழுது என்ன செஞ்சார், அவர் வைத்திருந்த குச்சி, அந்த இது ஸ்கொயரா இருக்கிற அந்த இது எல்லாம், அந்த ஹேண்டில் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி வீசிட்டு அங்கும் இங்கும் நடந்ததை பார்த்து அவருடைய பிள்ளை அழுக ஆரம்பித்து விட்டார். காலேஜ் படிக்கிற அந்த பையன் அழுக ஆரம்பித்து விட்டா, என் அப்பா நடக்கிறாரு என்று சொல்லி. வேன் டிரைவருக்கு ஆச்சரியம், என்னது இப்பதானே தூக்கிட்டு வந்த வேனில் இருந்து தூக்கி சுமந்து கொண்டு 2 பேரும் 2 தோலை குடித்து தூக்கி சுமந்து கொண்டு வந்து அங்க உட்கார வைத்த அந்த மனிதன் ஒரு சில நிமிஷத்துல நடப்பதை பார்த்து அவர்கள் அங்கிருந்து மெய்மறந்து மெய் சிலிர்த்து போனார்கள். இது தேவனாலே கூடும், இது தேவனாலே கூடும். இன்றைக்கு அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்ட அந்த குடும்பத்துல 15 நபர்கள், 15 பேரும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. 15 பேரும் ஞானஸ்நானம் எடுக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பதிவு, இந்த சாட்சி என்ன சொல்லும் பொழுது, இந்த சாட்சி நம்மளுடைய ஒன் காட் இந்த சேனலில முதல் வீடியோவா பதிவிடப்பட்டிருக்கு. நீங்க வேணா நீங்க போய் பார்க்கலாம். அதை பின் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வீடியோவை நேரடியான காட்சியா பதிவிடப்பட்டு அதை எடுத்து வச்சு இன்னைக்கும் அந்த போர்வெல் ஓனர் ஜெபம் செய்து ஒரே வாரத்துல அவர் பைக் ஓட்ட ஆரம்பிச்சிட்டார்.
கால் ஒண்ணுமே செயலிழந்து போச்சுன்னு சொல்லி நீங்க அவருடைய வீட்டுக்கு போய் பார்த்துருந்தீங்கன்னா, நான் வீட்டுக்கு போகும்போது வீட்டுல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வைக்கிற அந்த இரும்பு ஸ்ட்ரக்சர் வச்சிருந்தாங்க முன்னாடி ரூம்ல. ஒரே நாத்தம் வீட்டுக்குள்ள போக முடியுது. ஏன் பிரதர்ன்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, இல்ல பாஸ்டர், அது சாமி ரூமு பிளஸ் பெட்ரூமு. அங்க இருந்தனா எனக்கு யூரின்லாம் போச்சுன்னா அப்படியே பெட்லயே போயிடுறேன், நடக்கலாம் முடியல, ஒரே கவுச்சி அடிக்குது. சாமி ரூம்ன்றதுனால என்னை தூக்கி வெளியில போட்டாங்கன்னு சொல்லி முன்னாடி ரூம்ல ஒரு ஓரத்துல போட்டு வச்சிருந்தாங்க அவரை. அவர் என்னிடத்துல பேசும்பொழுது அவ்வளவு ஒரு பாரம், அவ்வளவு லக்ஸுரியா வாழ்ந்தவன், ஒரு நிமிஷத்துல வாழ்க்கை போயிருச்சு, ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சு, யூரின் கூட போக முடியல, அப்படியே ஒதுக்கப்பட்டு இருந்தாரு. இன்னைக்கு எழுந்து நடந்து சேர்ல உட்கார்ந்து எழும்பி பைக் ஓட்டும் பொழுது அந்த குடும்பமே பார்த்து கம்பீரிக்கிறது. தேவன் உன்னை எழுப்புவார் என் சகோதரனே, தேவன் உன்னை தொடுவார் என் சகோதரியே, நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க? அற்புதங்களை நம்முடைய கற்பனை கேட்டாத வகையில செய்வார். என்னை கொண்டு என்று சொல்ல முடியாது, தேவன் கல்லுகளுக்குள்ளும் பிள்ளைகளை ஏற்படுத்தும் அதிகாரம் அவருக்கு இருக்கு. நீ விசுவாசிக்கணும். இன்றைக்கு நீ விசுவாசிக்கிறியா? இன்றைக்கு விசுவாசித்தால் இதோ தேவன் நடக்க முடியாதவர்களையும் நடக்க செய்வார். கிட்னி ஃபெயிலியர் ஆனவர்களுக்கும் கிட்னியை தருவார். கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், எங்களுடைய இந்த ஊழியத்துல, ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரி ஊழியத்துல குறைந்தது ஒரு 8 நபர்கள் பெண்களுக்கு மேலாக பிரெஸ்ட் கேன்சர்ல இருந்து விடுதலையை கொடுத்திருக்காரு உடனடியா. ஸ்டொமக் கேன்சர், திருநெல்வேலியில ஒரு ஒர்க் ஷாப், 2 பெரிய ஒர்க் ஷாப் நடத்துகிற சகோதரன், ஸ்டொமக் கேன்சர், 2 வருஷமா எதையும் சாப்பிட முடியாது, எந்த உணவையும் அவர் மிக்சியில போட்டு அடிச்சு குடிச்சுக்குவாரு. ஒரு நல்ல ஒரு குடும்பம், ஆவிக்குரிய ஒரு குடும்பம். அவருடைய மனைவி ஒரு பெரிய ப்ரொஃபஸரா இருக்காங்க. ஆனால் அவருடைய வீட்டுக்கு போனா இருள் அடைஞ்சு போயிருக்கு. ஒரே பிள்ளை, எவ்வளவு சம்பாதித்தாலும் நிம்மதி கிடையாது. நிம்மதியே இல்லாத அந்த வீட்டிற்குள்ள போகும் பொழுது ஒரு இருள் சூழ்ந்த வீடா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கோ அவர் கேன்சரில் இருந்து 3 உபவாச ஜெபம், அவரிடத்துல சொன்னேன், நீங்க உங்க வீட்டுல 3 உபவாச ஜெபங்கள் நடத்தணும், ஆண்டவர் விடுதலை தருவாருன்னு சொல்லி. முதல் உபவாச ஜெபத்துல அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆவியானவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார், உடனே ஒப்பு கொடுத்தார். 2வது ஜெபம் முடிச்சு நான் வீடு வந்து சேருவதற்கு முன்பதாக அவர் போய் அந்த சதையை கொடுத்து டெஸ்ட் பண்ண அந்த ரிசல்ட் போய் பார்த்தாரு. அந்த ரிசல்ட்ல நோ கேன்சர் என்று வந்தது. ஹல்லேலூயா. அந்த ரிசல்ட் அட்டாப்சி பயாப்சி அந்த ரிசல்ட் வந்தது, அதுல நோ கேன்சர் என்று வந்தது. 2 வருடம் எர்ணாகுளத்துல போய் ட்ரீட்மெண்ட், கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்த சகோதரனுக்கு நோ கேன்சர் என்று வந்தது. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை செய்ய விரும்புகிறார். உங்களுடைய வீட்டிற்குள்ள இருக்கிற அந்த வியாதியை வேரோடு பிடுங்க நினைக்கிறார். உன்னுடைய தண்டு வடத்துல பிரச்சனை இருந்து அந்த சகோதரி அடிபட்டு முதுகு தண்டு வடத்துல பிரச்சனை, அந்த தண்டு வடம் ஆபரேஷன் செய்தால் ஒருவேளை ஸ்ட்ரோக் வந்துவிடும் என்று டாக்டர் சொன்னாங்க. ஸ்ட்ரோக் வந்துவிடும் என்று சொல்லி அவரால் தன்னுடைய குடும்பத்துக்கு எந்த வேலையும் செய்ய முடியல. 5 நிமிடம் கிச்சன்ல நின்னாலே மிகுந்த வேதனை வந்து படுத்து விடுவார். ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சகோதரியா இருந்தாங்க. ஒரு நாள் தேவனிடத்துல உபவாச ஜெபத்துல வந்து கலந்து கொண்டு, ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரா என்று முழங்கால் கூட நிக்க முடியாது, முழங்கால்ல நின்று இப்படியே படுத்துக் கொள்வார், இப்படியே ஒரு சைடு தலையை வச்சு படுத்துக் கொள்வார். அவ்வளவு வேதனை. இன்றைக்கு அந்த சகோதரி தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு விடிவெள்ளி நட்சத்திரத்தை போல தேவன் உருவாக்கி விட்டார். ஒரே ஒரு உபவாச ஜெபம் அவருடைய தண்டு வடத்தில் இருந்த பிரச்சனை நீங்கி போயிற்று. அடுத்து போய் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது, ஸ்கேன் எடுத்து பார்க்கும்பொழுது அந்த டாக்டர் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை ஆச்சரியமா பார்க்கிறாரு, அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட் ஆச்சரியமா பார்க்கிறாரு. அது எப்படி சாத்தியம்? போன மாதம் வந்தும் பொழுது அந்த டிஸ்க் விலகி இருந்தது, இப்போ அந்த விலகலுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை என்று என் தேவன் நினைத்ததை முடிக்கிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் அதை தான் சொல்றாரு, அழுகையோடு இந்த நாளை நீ துவங்கலாம், ஆனால் ஆச்சரியமா இந்த நாளிலே நீ முடிவை காண்பாய். விசுவாசத்தோட காத்துரு. இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற என் அருமை சகோதரனே, நீ இந்த நாளை அழுகையோடு துவங்கி இருந்தாலும் இந்த நாள் உனக்கு விசுவாசத்தின் நாளாய், உனக்கு ஒரு அற்புதம் செய்கிற நாளாய் மாற போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்க.